Hello guys, welcome back to our channel Ashi Beatzz official. நிறைய பேர் 𝚑𝚑𝚎 யூடியூப் சேனலில் EFXக்கான டுட்டோரியல் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த மாதிரி நிறைய EFX வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹியூஜ் சேச்சுரேஷன் லூமினன்ஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் கொடுக்குற மாதிரியே பண்ணாமல் உங்கள் இமேஜுக்கு நீங்கள் எப்படி வருதோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த PNG வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் ஆப்ஷனில் மல்டிப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. PIPக்குள்ளே போயிட்டு மறுபடியும் ஒரு PNG வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இந்த PNGக்கு வந்து ஃபில்டரில் போயிட்டு சினிமா 1 அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை அந்த ஒரு விங்ஸான ஒரு PNG வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கருக்குள்ளே வாங்க. ஸ்டிக்கருக்குள்ளே வந்துட்டு அது கரெக்டாக இம்போர்ட் பண்ணி ஒப்பாசிட்டி எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த டுட்டோரியலில் எப்படி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டீல்ஃபிஷ் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட்டில் வந்து கேப்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஷேடோலாம் செட் பண்ணதுக்கப்புறமா காப்பி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோட நல்லா வந்து திக்னஸ் ஆகிறது வந்து தெரியும். ஸோ அதுக்காக வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நேமுக்கும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.